இப்போ இந்த சமரச சன்மார்க்கம் அதுல இப்போ நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் சமரச சன்மார்க்கத்துல இணையணும் அப்படின்னா அதுக்கு என்ன கோட்பாடுகள் இங்க? அது எல்லாம் ஒரே கோட்பாடு தான். உயிர்களை கொல்லக்கூடாது, கறி மாமிசம் சாப்பிடக்கூடாது, கொல்லக்கூடாது, புலால் உண்ணாமை, அற்றார் அழிவசி தீர்த்தல்ங்கிற அன்னதானம் ஜீவகாருண்யம் செய்கின்ற செயல் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். நல்ல விஷயங்கள். இந்த சிற்சபையின் மாமருந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, சொல்றாங்க. இந்த சிற்சபையினுடைய மாமருந்துங்கிறது வள்ளல் பெருமான சொல்றீங்களா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்றீங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்றோம். சிற்சபை என்பது வள்ளல் பெருமானார் உருவ வடிவத்தில் இருந்த பொழுது அவருக்குள்ளும் அது சிற்சபையாக இருந்தது, நமக்குள்ளும் அது சிற்சபையாக இருக்கின்றது. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதுதான் அதற்குள் மாமருந்தாக என்றும் பிறவிப்பிணியை போக்கி என்றும் தன்னோடு தன்னாக இணைத்துக் கொள்ளுகின்ற மரணமிலா பெருவாழ்வை அருளுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த இடத்திலே மாமருந்தாக நின்று இருக்கின்றார். இது வள்ளலாருக்கு உள்ளும் நிறைந்திருந்திருக்கின்றார், நமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார், எல்லோருக்குள். இப்போ இந்த சமரச சன்மார்க்கம் அதுல இப்போ நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் சமரச சன்மார்க்கத்துல இணையணும் அப்படின்னா அதுக்கு என்ன கோட்பாடுகள் இங்க? அது எல்லாம் ஒரே கோட்பாடு தான். உயிர்களை கொல்லக்கூடாது, கறி மாமிசம் சாப்பிடக்கூடாது, கொல்லக்கூடாது, புலால் உண்ணாமை, அற்றார் அழிவசி தீர்த்தல்ங்கிற அன்னதானம் ஜீவகாருண்யம் செய்கின்ற செயல் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள். நல்ல விஷயங்கள். இந்த சிற்சபையின் மாமருந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, சொல்றாங்க. இந்த சிற்சபையினுடைய மாமருந்துங்கிறது வள்ளல் பெருமான சொல்றீங்களா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்றீங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்றோம். சிற்சபை என்பது வள்ளல் பெருமானார் உருவ வடிவத்தில் இருந்த பொழுது அவருக்குள்ளும் அது சிற்சபையாக இருந்தது, நமக்குள்ளும் அது சிற்சபையாக இருக்கின்றது. ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதுதான் அதற்குள் மாமருந்தாக என்றும் பிறவிப்பிணியை போக்கி என்றும் தன்னோடு தன்னாக இணைத்துக் கொள்ளுகின்ற மரணமிலா பெருவாழ்வை அருளுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அந்த இடத்திலே மாமருந்தாக நின்று இருக்கின்றார். இது வள்ளலாருக்கு உள்ளும் நிறைந்திருந்திருக்கின்றார், நமக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார், எல்லோருக்கும்.